Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம Aloevera எண்ணெய் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த Aloevera எண்ணெய் உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து தழும்புகள், அப்புறமா இந்த wrinkles, scars, wounds இதெல்லாம் ட்ரீட் பண்ணும். இது ரொம்ப ஈஸியா வீட்லயே பண்ணிடலாம். சோ இத எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு Aloevera leaf எடுத்துர்க்கேன். நல்ல fresh and tender ones-ஆ choose பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதோட ஜெல்லை தனியா எடுத்துட்டு குட்டி குட்டி cubes-ஆ கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இத நல்லா தண்ணில வாஷ் பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி எப்படி Aloevera ஜெல்லை வந்து எடுக்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அதோட லிங்க் நான் description box-ல கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ இத நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த Aloevera ஜெல்லை தண்ணில இருந்து ரிமூவ் பண்ணிட்டு ரெடியா வெச்சுக்கோங்க. ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த Aloevera ஜெல்லை உள்ள சேர்த்துருங்க. இத நல்லா mix பண்ணி விடுங்க. இந்த Aloevera ஜெல் தேங்காய் எண்ணெயில ஒரு 5 minutes நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ 2 minutes ஆயிருக்கு. நம்மளோட Aloevera ஜெல் லைட்டா brown கலரா மாறி இருக்கு. இது இன்னும் ஒரு 3 minutes நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 5 minutesல Aloevera ஜெல் நல்லா டார்க் brown கலர் ஆயாச்சு. இந்த Aloevera ஜெல்ல இருந்த எசன்ஸ்லாம் இந்த எண்ணெயில நல்லா இறங்கி ரெடியா இருக்கு. சோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த எண்ணெயை நல்லா வடிகட்டிருங்க. இத ஒரு glass bottle-ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இத ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 6 மாசம் வரைக்கும் நீங்க அத வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்தியான ஒரு ஆயில் ரெசிபி. சோ கண்டிப்பா இந்த Aloevera ஆயில் ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.